ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர்ணார்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்களே, அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. புதனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்குது. பி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறவங்களால் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். பி ஃபார் புதன். புதன் வந்து பெருமாளுடைய அம்சம். ஸோ பின்னு பேர் ஆரம்பிக்கிறவங்க உங்கள் நண்பராக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவங்களால யோகம் இருக்கும். அவங்கள நல்லபடியாக வச்சுக்கோங்க. அங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுங்கள். பழக்க வழக்கத்தை அவங்ககிட்ட வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க. சரியா? அவங்களால நல்ல ஒரு பேர் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் நல்ல இணக்கம் இருக்கும். பி அப்படின்னா நிறைய பேர் இருக்குது. பெருமாளுடைய பேர்கள் பி. பெருமாள், பரந்தாமன், பக்தவச்சலம், பார்த்தசாரதி, பத்மநாபன், புருஷோத்தமன், பிரத்யுமன், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அது மாதிரி பெண்கள் பேர்லேயும் பி வரும். சரியா? பாக்கியலட்சுமி, பாக்கியனா பி வரும். சில பேர்கள் பிரியா, பிரியலட்சுமி, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுபோல் பெருமாளுடைய மற்ற பேர்களில் இருக்கிறவங்களால லாபம் இருக்கும். கோபாலன், மாதவன், கோவிந்தன், கோபாலகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன், இப்படி மற்ற பேரில் இருக்கிறவங்களாலேயும் உங்களுக்கு ஒரு உதவி இருக்கும். குறிப்பாக இந்த பி ஃபார் புதன், PUTHAN. சரியா நேர்களே? பி இல்லை பி. இந்த பின்னு பேர் ஆரம்பிக்கிறவங்களால உங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா நேர்களே? பிரியசாமி அப்படி வந்தாலும் பரவாயில்ல. ஓகே நேர்களே, இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து அவங்களால என்னென்ன பெனிஃபிட் அடையும், எந்தெந்த லக்கணத்துக்கு எப்படி இருக்கும், இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணலாம், புதனுடைய நிலைப்பாடு என்ன, இதை பற்றி நிறைய சொல்ல போகிறேன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஆராய்ச்சி பண்ண போகிறேன். பொறுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். பெருமாள் ரொம்ப முக்கியமான கடவுள், காக்கும் கடவுள். வாழ்நாள் முழுக்க காக்கிறவர் அவர் தான். மும்மூர்த்திகள் சிவா, பெருமாள், பிரம்மன். பிரம்மன் படைக்கிறாரு, பெருமாள் காக்கிறாரு, சிவன் அழிக்கிறாரு. ஆக்குவதற்கும் அழிப்பதற்கும் ஒரு நாள் வேலை தான். ஆனால் காக்கிறதுக்கு பல நாள் வேலை. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 90 வயசு வாழுதுன்னு வச்சுக்கிடுவோம். 100 வயசு கூட வாழுது. இந்த 100 வயசும் அதை காக்கிறது வந்து பெருமாள் தான். ஸோ பெருமாள் வந்து ஒரு முக்கியமான கடவுளாக பார்க்கப்படுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து சிவராசிகளுக்குமே காக்கும் கடவுளாக பெருமாள் இருக்கிறார். அந்த பெருமாள் வந்து நவக்கிரகங்களை வந்து புதன் வடிவத்தில் இருக்கிறார். புதனாலே பெருமாள் தான் சாட். அந்த புதன் வந்து மகர ராசிக்கு 6, 9 கூடையவன். ரணருண ரோக ஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி. 50% பிரச்சனையை கொடுப்பாரு, 50% யோகத்தை, அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. 50% பிரச்சனையை கொடுத்தாலுமே அதில் சில நல்ல பன்மையும் கொடுப்பார். வேலையை கொடுக்குறது மகர ராசிக்கு புதன் தான். மகர ராசியில் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, உத்தியோகம் பண்ணாலும் சரி, அந்த உத்தியோகத்துக்கு அடித்தளம் போடுறவர் புதன் தான். புதன் என்ற கிரகம் வந்து மனதாலும் உடலாலும் வேலையை நோக்கி உங்களை இழுத்து செல்லும். இப்போ நீங்கள் காலையில் எந்திக்கிறீங்க, காலை கடனை முடிக்கிறீங்க, வேலையை நோக்கி போகிறோன்னு ஒரு உத்வேகத்தில் போகிறீங்கன்னா அதுக்கு புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஸோ வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு புதன் தான் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுப்பாரு. அடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி, செல்வம், பாக்கியம், பேரு, புகழ், அந்தஸ்து, புண்ணியம், தர்மம் எல்லாத்துக்குமே புதன் வருவார். அதுபோக உங்கள் மாமா உறவு, தாய் மாமன் உறவுக்கும் புதன் தான் வருவார். ஸோ இப்படி மகர ராசியில் ராசிக்கு இப்படி சில பலன்களை கொடுப்பாரு. சார் நான் மகர ராசியில் சில லக்கணத்தில் பிறந்திருக்கேன், அதுக்கு புதன் என்னென்ன பலன்களை கொடுப்பாரு அப்படி சார் சொன்னோம்னா சுருக்கமாக சொல்லிட்டு நான் பலனை சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து வாய்ப்பாடு, இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை சொல்லிவிட்டு நான் பலன்களை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. சில குறிப்பிட்ட லக்கணத்துக்கு புதன் அளப்பரிய பலன்களை கொடுப்பார். ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம். இந்த 8 லக்கணத்துக்குமே நல்ல பலன்களை கொடுப்பார். சிம்ம லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ 9 லக்கணத்துக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுப்பார். 12 லக்கணத்தில் 9 லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். சிம்ம லக்கணத்துக்கும் ரிஷப லக்கணத்துக்கும் வாரி வழங்குவார். மகர ராசி சிம்ம லக்கணம், ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வாரி வழங்குவார். மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் எபோ ஆவரேஜாக கொடுப்பாரு. மேஷம், விருச்சிகம், கடகம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்கள் கொடுப்பாரு. சரியா? ஓகே நேர்களே, புதன் திசை நடக்கிறவங்களுக்கு இந்த பலன்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். புதன் திசை நடக்கும். திருவோணம், அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை வயசான காலத்தில் நடக்கும். அவங்களுக்கு இது கொஞ்சம் லீடு கொடுக்கும். இந்த பலன்கள் நான் சொல்கிற இந்த வீடியோவில் கொடுக்குற பலன்கள் கொஞ்சம் லீடு கொடுக்கும். அதுபோக மற்ற திசையில் புதன் புத்தி நடக்கும். ராகு திசை புதன் புத்தி, குரு திசை புதன் புத்தி, சனிமகா திசை புதன் புத்தி, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? புதன் புத்தி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஏன்னா புதன் தசா வருடம் 17 வருடம். அதனால் இப்போ உங்களுக்கு வந்து ராகு திசையில் புதன் புத்தி நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாளைக்கு நடக்கும். சரியா நேர்களே?
அதனால் புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் என்ற நல்ல வார்த்தையை சொல்லிட்டு வீடியோவை இப்போ நான் பலன்களை சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. பலன்கள் அப்படிங்கனாலே கிரக சேர்க்கை தான் பலன்கள். இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு, புதன், சூரியன். குரு உச்ச குரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. குரு மகர ராசிக்கு 3-12 கூடியவன், தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, விரய ஸ்தானாதிபதி. சரியா, ஒரு உத்வேகத்தை கொடுக்குறவர், ஒரு அலைச்சலை கொடுக்குறவர். சூரியன், புதனை பற்றி சொல்லிட்டேன். சூரியன் அட்டமாதிபதியாக இருந்தாலுமே உங்களுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு சில லாபத்தையும் கொடுப்பார். சூரியன் இப்போ ராசியை பார்க்குறாரு. இந்த கூட்டணி 7ஆம் இடத்துல இருக்குது. இப்போ புத ஆதித்ய யோகம், சிவராஜ யோகம், குரு புதன் யோகம் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு புதன் சூரியன். குரு ஒரு ஆசான், புதன் ஒரு மாணவன், சூரியன் ஒரு தலைவன். ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒரு அறிவு சார்ந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அறிவு சார்ந்த அமைப்பு, ஒரு ஆணைக்கு கட்டுப்பட்ட அமைப்பு, ஒரு அரசாங்க தொடர்பில் உள்ள அமைப்பு, ஒரு தகப்பன் சார்ந்த அமைப்பு. ஏன்னா சூரியனுங்கிறது தகப்பன், ஒரு ஆளுமை, அதிகாரம், ஆனஸ்ட், கௌரவம். இந்த அமைப்பில் ஒரு படிக்கிற மாணவர்கள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமைப்பு, ஒரு கட்டமைப்பு இந்த 7ஆம் இடத்துல இருக்குது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த 3 கிரகங்களுமே நல்ல விதத்தில் இருக்குது. இந்த கூட்டணியால் உங்களுக்கு 4 விதமான பலன்கள் புதனை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா அந்த பி என்கிற நபரால் உங்களுக்கு அந்த பலன்களை கொடுக்குறாரு. மகர ராசிக்கு 7ஆம் இடமான கடக ராசியில் குரு உச்சம் பெற்று சூரியன் புதன் சேர்ந்து இருப்பது புதயாத்தியத்தை கொடுக்கும். குரு பலமும் இருக்கும். குரு பலம் உங்களுக்கு நல்ல வலுவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். சரியா நேர்களை குரு கெட்டு போகாமல் நல்லா இருக்கிறதுனால குரு பலம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வியாழக்கிழமை உங்களுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி இறைவன் புதியத்தில் வியாழக்கிழமை தான். இன்னும் அடுத்து வருகின்ற நாட்களில் வியாழக்கிழமை விசேஷ தினமாக இருக்கும் உங்களுக்கு. அதுபோல் குருவின் நட்சத்திரம் வர நாட்கள் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரம் வர நாட்களும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ குரு பலம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால தனகாரகன், புத்திரகாரகன், கையில் காசு பணம் ஓரளவு இருக்கும். சரியா, தட்டுப்பாடு இருக்காது. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி, அலைக்காசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1500 ஓடும். ஷேர் ஆட்டோ வச்சுருக்கீங்கன்னா ஒரு 1500 ஓடும். இல்லை சார் நான் ஒரு வண்டி ஓனாக வச்சுருக்கீங்கன்னா ஒரு 5000 ஓடும். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா லட்சக்கணக்கில் போகும். உங்கள் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அலைக்காசனுக்கு ஏற்ற மாதிரி பண வரவு முன்ன பின்ன இருக்கும். விகிதாச்சாரம் முன்பின் இருக்கும். பிள்ளைகளால் பெருமை இருக்கும். பிள்ளைகள் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பர்டிகுலராக பெண் பிள்ளைகளால் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பெண் பிள்ளைகளோட படிப்பு, அவங்க உத்தியோகம், அவங்க திருமணம் அமைப்பு, அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமாக, தாய் தப்பன்னு சாதகமாக இருப்பாங்க. குரு நல்ல நிலைமையில் இருக்கனால இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கோயில்களுக்கும் போயிட்டு வருவீங்க. சரியா, புதன் பெருமாளுடைய அம்சம், சூரியன் சிவனுடைய அம்சம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு மிகச்சிறப்பாக இருக்கும். வருகிற ஆகஸ்ட் 18க்கு மேலே குருவும் புதனும் தனியாக இருக்கிறாங்க. ஸோ புதன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு. குருவோட சேர்ந்துருக்கிறாரு. அடுத்த ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. மறைந்த புதன் நிலந்த பலனை தருவார். அடுத்து 9ஆம் இடத்துல போய் ஆட்சி பெறுவார். மூலத்திருவன் ஆட்சி படுவார். 10ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெறுவார். 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருப்பார். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். அடுத்து 12ஆம் இடத்துக்கு போனாலும் குரு பார்வைக்கு வருவார். ஸோ இந்த வருட கடைசி வரைக்கும் 31/12/2026 வரைக்கும், டிசம்பர் 31 வரைக்குமே புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. புதனால் உங்களுக்கு அளப்புரை யோகம் கிடைக்கும். அப்போனா 3 விதமாக பிரிச்சிடலாம். புதனால் அப்படின்னா புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. புதனாய் புத்திசாலித்தனம் தான். படிக்கிற மாணவருக்கு நல்லாயிருக்கும். வித்தியாகாரகன். ஸோ வித்தைகள் நல்லாயிருக்கும், கலை நல்லாயிருக்கும். எதுலேயுமே ஒரு எஃபெக்ட் போட்டு செய்வீங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. கழுவுறு மீனில் நல்லூர் மீனாக இருப்பீங்க. அலைச்சல் கம்மியாக இருக்கும். சரியா, செயலை காட்டிலும் சிந்தனை அதிகமாக இருக்கும். ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. உட்கார்ந்த இடத்துல உலகத்தை ஆளுவீங்க. பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். டாக்குமெண்டேஷன் நல்லாயிருக்கும். கிளர்க்கல் போஸ்ட்டில் இருக்கிறவங்க, கணக்கு வழக்கில் இருக்கிறவங்க, சிஸ்ட வேலையில் இருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, திரைப்பட நடிகர்கள், மீடியாவில் இருக்கிறவங்க, பேசி பிழைக்கிறவங்க, ஜோதிடர்கள், ஆராய்ச்சியில் இருக்கிறவங்க, ஒரு ரிசர்ச் சென்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதன் வலுத்த கிரக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஸோ புதன் மகர ராசிக்கு டிசம்பர் 31 வரைக்கும் 2026 இறுதி வரைக்கும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. இப்போ இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறதுனால குரு பலம் அதிகுது. கூட்டுத்தொழில் நல்ல லாபம் இருக்கும். சரியா நேர்களை, கூட்டுத்தொழில், திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். திருமணம் ஆதவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் கிடைக்கும். வருகின்ற அலைன்ஸ் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும், அறிவுபூர்வமாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் அலைன்ஸ் தர்றீங்க, இப்போ ஆவணி மாதத்துலேருந்து பார்க்குறீங்க. அடுத்த ஆவணி மாதம் திருமண காலம்தான்.
திருமணம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம். ஸோ மகர ராசியில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் திருமணம் பார்க்குறீங்கன்னா, வரன் பார்க்குறீங்கன்னா, அந்த வரன் நல்லா இருக்கும், அறிவுபூர்வமாக இருக்கும், ஆக்கப்பூர்வமாக இருக்கும். அதுபோக உங்களுக்கு அறிவுசார் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அறிவுசார் வளர்ச்சின்னா என்னென்னா, ஆள் நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிற காரியத்தில் கொஞ்சம் புதுமை படைப்பீங்க. ஏன் இவ்வளோ நாள் இப்படி இருந்தோம், இனிமேல் இப்படி மாற்றி செய்யலாமான்னு மாற்றி யோசிப்பீங்க. கொஞ்சம் ஷார்ப்பாவீங்க. உங்களை நீங்களே பட்டை தீட்டிக்கிறதுக்கு, உங்களே நீங்கள் செதுக்கிக்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். பென்சில் எப்படி ஷார்ப் பண்ணுறோமோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஈடுபட காரியம் எல்லாத்தையுமே கொஞ்சம் புதுமைப்படுத்துவீங்க. தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறவங்க. சரியா நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியங்க. ஒரு மனிதனுக்கு அறிவுசார் வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் தன்னையே சுய பரிசோதனைக்கு ஆளாக்கிக்கணும். சரியா? டெய்லி எப்படி சோப்பு போட்டு குளிக்கிறோமோ, தலைக்கு ஷாம்பு போடுறோமோ, அது மாதிரி நம்ம சிந்தனை செயல் எப்படி இருக்குன்னு நம்ம அதை மாற்றி அமைக்கணும். இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கருத்துக்களையும் சிந்தனையும் செயலையும் மாற்றிக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். செயலுக்கு செவ்வாய், சிந்தனைக்கு புதன். சிந்தனைனால சந்திரன் வருவார், அது மன சம்மந்தப்பட்டது. இருந்தாலும் அந்த புத்திசாலித்தனம் பிரில்லியன்ட் அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா, அறிவு சார்ந்ததுக்கு புதன் வருவார். இப்போ செவ்வாயும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல அமைப்பு தான். அவர் கூடுதல் பலனை கொடுப்பார். உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு, உங்கள் அறிவு சார்ந்த விஷயத்துக்கு அவர் ஒரு ஆற்றலை கொடுப்பார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஒரு கோடுனா தான் தேர் இழுக்க முடியும் சொன்ன மாதிரி மகர ராசிக்கு இப்போ மகர ராசி என்கிற தேரை இந்த கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இழுக்குது. சமூகத்தில் மதிப்பு இருக்கும். சொசைட்டியில் உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூ இருக்கும். இருப்பினும் சூரியன் 7, 8ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பெறதுனால உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேரில் குறிப்பாக இந்த ஆடி 32 வரைக்கும், 18/8/2026 வரைக்கும் உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடை சாப்பிடாதீங்க. நண்பர்கள் கூட்டாளிகிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. சில பேர்கிட்ட கான்ட்ராக்ஷன் வரும். குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட், கமிஷன், அரசியல் விஷயங்கள், அதுபோக அப்பா தொடர்புடைய நண்பர்கள், அப்பா தொடர்புடைய ரிலேஷன்ஷிப், இதில் கொஞ்சம் கான்ட்ராக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பி அப்படி சொன்னால் பார்த்தீங்களா, பி பெருமாள் என்ற நாமம் மற்ற நாமத்தில் வர்றவங்களால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் சார் அடையும் அப்படி பார்த்தோம்னா 4 பாயிண்ட் நறுக்குன்னு சொல்லலாம். இந்த 4 சம்பவங்கள் பி என்ற நபரால் உங்களுக்கு 4 மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்கப் போகின்றன. இதை யாராலும் தடுக்க முடியாது. தயாராக இருங்கள். இப்படித்தான் நான் தம்மையில் போடுவேன், டைட்டில் போடுவேன். ஸோ அந்த தம்மைலுங்கிறது என்ன, ஒரு நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு சோரொட்டி மாதிரி, வால் போஸ்டர் மாதிரி தான் தம்மைல். டைட்டிலுங்கிறது தலைப்பு, டிஸ்கிரிப்ஷனுங்கிறது அதில் என்ன பேசுகிறேன்னு அதை சொல்ல போகிறேன். ஸோ இப்போ திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களுக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பவம், 4 முக்கியமான சம்பவம் நடக்க போகுது. அதில் முக்கியமான சம்பவம் திருமண வாழ்க்கை. இந்த பி என்கிற பேரில் இருக்கிறதால உங்களுக்கு நல்ல அலைன்ஸ் கிடைக்கும். கணவன் மணிக்குள்ளே எதுவும் பிரச்சனை இருந்தால் அது தீர்க்கப்படும். கணவன் மணி இடையே அன்பு பெருகும். தடைப்பட்ட திருமணங்கள் கூடி வரும். சரியா? குடும்ப பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, கணவன் மணிக்குள்ளே சில ஊழல் பிரச்சனை, கான்ட்ரவர்ஷன் எது இருந்தாலுமே உங்களுக்கு இந்த காலகட்டம் சரி செய்யப்படும். அதுக்கு அந்த பீனு என்கிற பேரில் ஆரம்பிக்கிறவர் உறுதுணையாக இருப்பார். நீங்கள் ஒரு பிரச்சனைனா அவர் சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட, அந்த பீனை ஆரம்பிக்கிறவர்கிட்ட போய் உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவர் நியூட்ரலாக உங்களுக்கு தீர்த்து விடுவார். இறைவனே அதை வழிகாட்டுவார். சரியா? தெய்வம் அதுக்கு உங்களுக்கு செவி சாய்க்கும். ஸோ சம்பவம் 1, நல்ல சம்பவம் 1, கடன் மணி உறவு நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும், குடும்பத்தில் ஒரு இன்டகிரேஷன் இருக்கும், திருமண அமைப்புகள் கூடி வரும், தடைப்பட்ட திருமணங்கள் நல்லபடியாக நடக்கும். அடுத்து வருகின்ற நாட்களில் ஆவணி மாதத்தில் நடக்கணும்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியானர்களே, இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். கூட்டுத்தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட்டு, அசோசியேட், பார்ட்னர், ஒய்ஃப் பேரில் போட்டாலும் சரி, நண்பர்கள் பேரில் போட்டாலும் சரி, இல்லை சொந்த பந்த பேரில் போட்டாலும் சரி, அந்த கூட்டுத்தொழில் நல்ல லாபம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய கான்ட்ராக்ட் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் உங்களுக்கு நல்லா வரும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் நல்லா இருக்கும். குறிப்பாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா பள்ளிக்கூடம் கட்டுறது, பள்ளி சம்மந்தப்பட்ட வேலைகள், தமிழ்நாடு பாடல் நூல் நிறுவனம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேர்களே? தகவல் தொழில்நுட்பம், இதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, பிடபிள்யூடி, ஹைவேஸ், சரியா? இதெல்லாம் பெரிய கான்ட்ராக்ட். இது மாதிரி கான்ட்ராக்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல கான்ட்ராக்ட் கையெழுத்தாகும். இன்று சாமானியப்பட்ட மக்களும் கான்ட்ராக்ட் எடுக்கலாம்னு நேற்று பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முந்தி குறிப்பிட்ட ஆளுக்கு தான் கொடுத்துட்ருப்பாங்க, அந்த ஏ கிரேடுன்னு கொடுத்துட்ருப்பாங்க, ப்ரீ குவாலிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. இப்போ சாமானியப்பட்ட மக்களும் படித்தவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கான்ட்ராக்ட் கொடுக்கலாம்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க பட்ஜெட்டில். அதன்படி மகர ராசிக்கு நீங்கள் இப்போ கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யணும், நான் பொதுப்பணித்துறை பிடபிள்யூவில் கான்ட்ராக்ட் எடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் இப்போ
அந்த முயற்சியில் இறங்கலாம். அது சாதகமாக இருக்கும். சரியா நேயர்களே? நான் சில நேரம் வந்து ப்ராக்டிக்கலாகவும் பேசுவேன். ஏன்னா நான் வந்து ஜோதிடர் என்ற முறையில் எல்லாத்தையும் பேசணும். சரியா? சும்மா அந்த ராசிக்கு மட்டும் பலன் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சமுதாயம் எப்படி இருக்குது அதை வந்து நம்ம இணைச்சி பேசணும். சமுதாயத்தில் உள்ள அந்த மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது, அது அந்த ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னது தான் சரிவிதமாக இருக்கும். ஏன்னா மகர ராசியில் இன்றைக்கி எத்தனையோ பேர் கான்ட்ராக்டாக இருப்பாங்க. சரியா நேயர்களே? ப்ரைவேட்லேயும் கான்ட்ராக்டாக இருப்பாங்க, கவர்மெண்ட் கான்ட்ராக்டாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நிதி நிலை நல்லாயிருக்கும். ஃபினான்ஸ் பொசிஷன், கையில் பணம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புத்திசாலித்தனமான முதலீடு பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் செய்கிற முதலீடு வந்து உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கும். புத்திசாலித்தனமான முதலீடு, எதையும் ஆழமாக யோசித்து அதில் வந்து நல்லபடியாக முதலீடு பண்ணுவீங்க. அது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். பண வரவு சீராக இருக்கும். சீராக இருக்கிறது நல்ல அமைப்புங்க. அதாவது எப்படின்னா தேவைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழாய் இருக்குது, அந்த குழாயில் எப்போ திறந்தாலும் தண்ணி வருது வச்சுக்கோங்க, சீராக வருதுன்னா நல்லதுன்னு அர்த்தம். சில நேரம் பாருங்கள் நிறைய வரும், அப்புறம் குழாயில் தண்ணியே வராது. ஆனால் ஒரு குழாயில் வந்து சீராக தண்ணி வந்துகிட்டே இருக்குன்னா நல்ல அமைப்பு. ஸோ வாழ்க்கையில் சீராக இருக்கிறதுக்கு நல்ல வார்த்தை. ஒருத்தரோட உதவி நமக்கு சீராக இருந்ததுன்னா நல்லது தான். ருட்டீனாக நம்ம அந்த காரியங்களை செஞ்சுட்டே இருக்கலாம். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு லாபமும், முதலீட்டில் லாபமும் நல்லா இருக்கும். பண வரவும் உங்களுக்கு சீராக இருக்கும். ஃபினான்ஸ் பொசிஷன் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். சரியா நேயர்களே? உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் வரும். அதனால் இந்த பரோட்டா சாப்பிட்றது, நைட்டில் பரோட்டா சாப்பிட்றது, இந்த சால்னா ஊட்டி அடிக்கிறது இதெல்லாம் விட்டுருங்க. சரியா? பித்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். நிறைய பேருக்கு இந்த வயது அதிகமாகி ஆல்கஹால் எடுக்கிறது, மது குடிக்கிறது, அது சாப்பிட்டுட்டு நைட்டில் பரோட்டா சாப்பிட்றது, சிக்கன் குழம்பு அந்த குழம்பு ஊற்றி அடிக்கிறது, இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும். கவனமாக இருங்க. சரியா நேயர்களே? அடுத்து வந்து இன்னும் சில பொது பலன்கள்லாம் இருக்குது, அதையும் சொல்கிறேன். கடைசியில் பரிகாரம் சொல்கிறேன். இப்போ வந்து லக்கண ரீதியாக சில தகவல்களை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பலன்களை சொல்லிட்டு லக்கண ரீதியாக பிரிக்கிறேன். இந்த பலன்கள்லாம் எந்தெந்த லக்கணத்துக்கு எந்தெந்த எவ்வளோ சதவீதம் நிற்கும்னு அதை சொல்லிவிட்டு பரிகாரத்தை கடைசியாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? மகர ராசிக்கு எத்தனையோ வீடியோ போடுறேன் நானும். அதில் வந்து இந்த வீடியோ வந்து வேத ஜோதிடத்தின்படி நல்லா இருக்குது. இது வந்து ஒரு ப்ரோகாஸ்ட், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு கிரகங்களை வச்சு சொல்ல போகிறேன் நான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அரசாங்க முயற்சிகள் தேடி போகாமல் நல்லபடியாக வெற்றியை கொடுக்கும். வீட்டில் உட்காந்தே வேலையை முடிப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸியாக சமாளிக்கிற தகுதி இருக்கும். நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. பணக்காரங்களுடைய நண்பருடைய சவாசம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். விரைவான முன்னேற்றம் இருக்கும். சரியா நேயர்களே? ஆள் நல்லா தெளிவாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நுட்பமாக அணுகுவீங்க. தூரதேச பிரயாணம் இருக்கும். சரியா? பல புதுமைகள் பலவிட செய்வீங்க. உங்கள் செய்கிற வேலையில் சில புதுமைகள் இருக்கும். மனைவியால் நல்ல ஒரு லாபம் இருக்கும். மனைவி வழி உறவில் நல்ல பணம் கிடைக்கும். தாய்மாமன் உறவு சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் லைஃப் பார்ட்னரை நல்லபடியாக பேசி தீர்த்து கொண்டு போங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து வண்டி வாகன சேர்க்கை நல்லாயிருக்கும். நவீன வண்டி வாகன சேர்க்கை, 2 வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, நல்லபடியாக மாடல் அப்டேட்டில் உள்ள காரை மாற்றுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான நகை நட்டு உயர்ந்த ஆடைகள் வாங்கி போடுவீங்க. பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி நகை விலை வந்து ஓரளவு மத்தியமாக தான் இருக்குது. நகை விலை வந்து ஏறிச்சு, இப்போ வந்து ஸ்டெபிளாக நிற்கிது ஒரே இடத்துல. இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. திருமண அமைப்பு நல்லபடி அமையும். நான் சொன்ன மாதிரி அறிவு சார்ந்த அமைப்பிலும் ஆக்கப்பூர்வமான அமைப்பிலும் திருமணம் நடக்கும். அது பெரிய இடத்துல நடக்கும். சில பேருக்கு அவசர திருமணமாக நடக்கும். ஆவணி மாதமே திருமணம் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதை நல்லபடியாக முடிச்சுக்கோங்க. அடுத்து வந்து தொழில்நுட்பம் படித்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். டிப்ளமா கோர்சஸ், ப்ரொஃபஷனல் கோர்சஸ், ஐடிஐ டிப்ளமா, இது மாதிரி இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெயின் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். பேசி பிழைக்கிறவங்க நல்லாயிருக்கும். வக்கீல் வேலை, டீச்சர் வேலை, மீடியாவில் இருக்கிறவங்க, பின்னணி பாடகர், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாயுடைய சுகம் நல்லாயிருக்கும். தாய்வழி உறவு நல்லாயிருக்கும். விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும். சூரியன் ஒரு விவசாய கிரகம். சரியா? புதன் வந்து ஒரு வியாபார கிரகம். ஸோ புன்சே பேர் போட்டவங்க, கேப்பு, மக்காச்சோளம், இப்படி நிறைய இருக்குது புன்சே பெயர்கள். அவங்க போட்டவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மானாவாரி பயிர் போட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். அதேமாதிரி இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் சார் அப்படின்னா அது வீடு கட்டுறதுக்கு யோகம் வரும். ஏன்னா புதன் வந்து காளிமணியை குறிப்பார். சுக்கிரன் வந்து இப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். நல்ல அமைப்பு தான். ஸோ வீடு மனை கட்டுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். வீடு சம்மந்தப்பட்ட காரியங்களில் நல்லபடியாக ஈடுபடுவீங்க. ஸோ குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு காரியம் நடக்கும். விவசாயம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, வீடு, வாகனம், இதெல்லாம் வந்து நல்லபடியாக அமையும். சிற்பம், கல் சிற்பம் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். அதாவது சிற்பக்கலையில் இருக்கிறவங்க, படம் வரைகிறவங்க, ஓவியம் வரைகிறவங்க, கல்லில் சிற்பம் செதுக்கிறவங்க,
நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா, இந்த ஸ்டோன் கட்டர் அப்படிம்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். துணிமணி வாங்கி போடுவீங்க. இந்த ஆடி மாதம் ரிடக்ஷன் போடுவாங்க, ஆடி தள்ளுபடி. இந்த ஆடி தள்ளுபடியில் துணிமணி வாங்கி கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். குடும்பத்தோடு போய் எதனாச்சும் ஆடி தள்ளுபடியில் துணிமணிலாம் வாங்கிட்டு வருவீங்க. இதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் ரொட்டீனாக உள்ளதான். பட்டு அதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சரியா, ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். அதுக்குண்டான பணமும் நல்லா இருக்கும். சரியா, ஏன்னா குரு, புதன், சூரியன் இந்த 3 கிரகங்களுமே ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை ஒரு நல்லபடியாக பார்க்கறதுனால நல்லாயிருக்கும். சூரியன் அட்டமாதிபதியாக இருந்தாலுமே தான் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் பிறஞ்சு குருவோட சேர்ந்து புதன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால தூர தேசத்தில் வேலை பார்க்குறவங்க, வெளிநாடு வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறவங்க இந்நேரம் வந்து லீவ் போட்டு வீட்டுக்கு வந்து நல்லா செய்வாங்க. இல்லைனா அங்கேருந்து பணத்தை அனுப்புவாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு நீங்கள் சில பொருட்களை வாங்குவீங்க. அது குறிப்பாக துணிமணி வாங்குறது, என்டர்டெயின்மெண்ட்டாக சில பொருட்கள் வாங்குறது, இப்படி நிறைய சொல்லலாம். சில பேருக்கு வந்து சில காஸ்ட்லியான ஐட்டம்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். அது மாதிரி மதிப்பு மரியாதை இருக்கும். சரியா நேயர்களே, உங்கள் மேலே மற்றவங்க மதிப்பு மரியாதை அதிகமாக இந்த காலகட்டத்தில் காட்டுவாங்க. நேசமும் பாசமும் அதிகமாக இருக்கும். இல்லற வாழ்வு நல்லறமாக இருக்கும். ஒற்றுமை நல்லா இருக்கும். இஷ்ட திருமணம் அமையும். லவ் மேரேஜுக்கு நல்ல அதிகமாக பார்க்கப்படுகிறது. சரியா, ஏன்னா 5 கூடியவன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் நீசமாக இருந்தாலுமே ஸ்தான பலம் பெற்று இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். ஸோ காதல் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து டான் நடக்கும். இஷ்ட திருமணம் வந்து இனிதாகவே நடைபெறும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, உயர்கல்வி படிக்கிற மாணவருக்கு நல்லாயிருக்கும். நல்லா படிப்பீங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுமாதிரி ட்ரைனிங் போகிறவங்க, படித்து முடித்து ட்ரைனிங் போகிறவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெயின் கிடைக்கும். அந்த ட்ரைனிங்கிலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தேர்ச்சியாகி வேலைக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதுபோக குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அதாவது என்ன போதனையில் இருக்கிறவங்க, ஆச்சாரியராக இருக்கிறவங்க, மத குருமார்கள், இவங்கெல்லாம் நல்லபடியாக இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு உபதேசம் கிடைக்கும். மனைவிக்கு கணவனாலும் கணவனுக்கு மனைவியாலும் நல்ல ஒரு லாபம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண் வீட்டு சீதனம் கிடைக்கும். இப்போ நீங்கள் மகர ராசியில் ஒரு ஆணாக இருக்கிறீங்கன்னா உங்கள் மனைவி மூலியமாக சில வருமானம் இருக்கும். அது நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. இப்படி நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். சரி சார், இந்த பலன்கள்லாம் யாருக்கு சார் கிடைக்கும் அப்படின்னா, மகர ராசியில் சில குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அது எந்தெந்த லக்கணம் அப்படின்னா, எபோ ஆவரேஜ் 100க்கு 60% மேலே யாருக்கு சார் கிடைக்கும் அப்படின்னா, 100க்கு 60% மேலே மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும். மிதுன லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னியா லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 60%க்கு மேலே கிடைக்கும். அதில் குறிப்பாக சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், மிதுன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 100க்கு 70% கிடைக்கும். சரியா, கூடுதலாக 10% கிடைக்கும், போனஸாக கிடைக்கும். மற்ற லக்கணத்துக்கு 60% கிடைக்கும். 50% யாருக்கு சார் கிடைக்கும் அப்படின்னா, மத்தியமாக ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மேசம், துலாம், விருச்சிகம். மேச லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ஒரு 50% கிடைக்கும். இப்போ நான் சொன்ன பலன்கள்லாம் இந்த வீடியோவில் நான் என்னென்ன சொன்னேனோ அது வந்து இந்தந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இத்தனை சதவீதம் கிடைக்கும். சரியா, அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா லக்கண ரீதியாக பலன்கள் பிரியும். இப்போ மகர ராசியில் நான் பலன் சொல்லுவேன், சில பேருக்கு சேரும், சில பேருக்கு சேராது. ஏன் சார் சேராது அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட கிரகங்கள், இப்போ இந்த குரு, புதன், சூரியனை வச்சு இந்த வீடியோ போட்டுட்ருக்கிறேன். இந்த குறிப்பிட்ட கிரகங்கள் சில குறிப்பிட்ட லக்கணங்களுக்கு சில ஆதிபத்திய விஷயத்தை செய்யாது. அந்நேரம் அதில் வந்து பள்ளம் வரும். பள்ளம்னா என்ன, அந்த பலன்கள் கிடைக்காது. அதனால் நம்ம அந்த விஷயத்தில் வருத்தப்படுவோம். இப்போ ஒருத்தர் வந்து மகர ராசியில் வந்து குரு கெட்டு போயிட்டார் வச்சுக்கோங்களேன், ஜாதகத்திலையும் கெட்டு போயிட்டார், கோச்சாரத்திலும் கெட்டு போயிட்டாருன்னா அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா, பண பிரச்சனை இருக்கும். அடுத்து முக்கியமாக பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். அவர் பேரை எவனும் கண்டுக்க மாட்டாங்க, அவரை மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க. இந்த அமைப்பில் இருப்பார் குரு கெட்டு போனவங்களுக்கு. தன்னிலையை அவரால் உணர முடியாது. அதாவது என்ன, தன்னை நிலைப்படுத்திக்க முடியாது. நான் ஒருத்தர் இருக்கேன்னு வெளி உலகத்தை காட்ட முடியாது. அதை செஞ்சிருவார் குரு. குரு தான் ஒரு மனிதனை வந்து வெளி உலகத்தை காட்டுறவர். அதுபோக கையில் பணம், பிள்ளைகளால் பெருமை, இதையும் செய்கிறவர் அவர் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, சில கிரகங்கள் ஜனன ஜாதகத்திலையும் கெட்டு கோச்சாரத்தில் கெடும்போது அது சார்ந்த காரகத்துவம், ஆதிபத்தியம். காரகத்துவம்னா செயல்பாடு, ஆதிபத்தியம்னா அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய நன்மைகள். இது வந்து கெட்டு போயிடும். கெட்டு போகுதுன்னு சொல்ல காட்டில் பின்தங்கி இருக்கும். சரியா, கைக்கு உதவாமல் இருக்கும். எட்டிய தூரத்தில் இருக்காது, தூரத்தில் இருக்கும். அதைத்தான் நம்ம கஷ்டம்னு சொல்கிறோம்.
சில பேருக்கு பாருங்கள், சில நேரத்தில் எல்லாமே சூழ்ந்து வந்துடும். அப்போ வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள், 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் கோச்சாரத்தில் வீக்காக இருக்குது, அந்த கிரகங்களும் ஜனன ஜாதகத்தில் சரியில்லைன்னா அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க. அவங்க தான் இப்படி சொல்லுவாங்க, எதை தொட்டாலும் வழங்க மாட்டேங்குது சார், எதை தொட்டாலும் சரியில்லை, கல்லில் முட்டுற மாதிரி இருக்குது, எங்கிட்டு போனாலும் ஒரே இடியாக இருக்குது, எந்த பக்கம் போனாலும் குத்துறாங்க, குனியை வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் 3க்கு மேற்பட்ட கிரகங்கள் அந்த நேரத்தில் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். சரியா? அதுக்கேற்ற தசாபுத்தி நடந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த 3 கிரகங்கள் ஒரு கிரகத்தோட தசாபுத்தி நடக்கும். அந்த 3 கிரகங்கள் எப்படி வச்சுக்கிறோமே, அந்த 3 கிரகங்களில் ஒரு கிரகம் ராகு இருக்கும், ஒரு கிரகம் வந்து செவ்வாய் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ராகு செவ்வாய் சரியில்லை, அவருக்கு அந்த ராகு திசை செவ்வாய் புத்தி சுத்தமாக நல்லா இருக்காது, சுருட்டிடும். ரொம்ப நாளே கஷ்டப்படுவார், ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு கஷ்டப்படுவார். சொல்லுவார், ஐயா நான் ஊரை விட்டு ஓடிடலாமான் இருக்குது, ஒன்றும் செய்ய முடியல, இருக்கவா போகவான் இருக்குது அப்படின்னு சொல்கிற காரணம் என்னென்னா, இந்த கிரகங்கள் சரியில்லாமல் இருந்து கோச்சாரத்திலே நல்ல நிலைமையில் இல்லாமல், கோச்சாரம்னா என்ன, இன்றைக்கி பொழுது உள்ள கிரக நிலைகள், அன்றாடம் மாறுகின்ற கிரக நிலைகள், அதுபோல் ஜனன ஜாதகத்தில் சரியில்லை, அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடக்குன்னா அவங்க தான் அதிகமாக பாதிப்படைவார்கள். இதைத்தான் நம்ம கஷ்டம்னு சொல்கிறோம். சரியா? கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், நடக்க மாட்டேங்கி எனக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு வாயில் வயிற்றில் அடிச்சுட்டு நம்ம பேசுகிறது காரணம் எல்லாமே இதன் அடிப்படையில் தான். ரைட்டு. இப்போ வந்து இந்த மேசம் துலாம் விருச்சிகம் லக்கணத்துக்கு 50% கிடைக்கும். அடுத்து பிலோ ஆவரேஜ் ஒன்றும் நடக்காது அவங்களுக்கு அப்படின்னா, மகரம் ரிஷபம் கடகம் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன்கள் அந்த அளவு நடக்காது. இவங்க தான் வழிபாடு பண்ணணும். சரியா? இந்த மகரம் ரிஷபம் கடகம் இந்த லக்கணத்தில் பிறந்த மகர ராசினியர்களுக்கு இந்த பலன்கள் அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. இவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா, வியாழக்கிழமை குரு பகவானை கும்பிடணும். சிவன் கோயிலில் போய் குரு பகவானுக்கு செவ்வந்தி பூக்கள் போடணும், மஞ்சள் நிற பூக்களை போட்டு கும்பிடணும். பூக்கள் கிடைக்கலன்னா ஒரு 10 ரூபா மஞ்சள் பாக்கெட் வாங்கிட்டு போய் குரு பகவானுடைய சந்நிதியில் கொடுக்கணும். நீங்களாக போய் கொட்டிட்டு வந்துடாதீங்க. எல்லோரும் கொட்டினோம்னா கோயில் வந்து அசுத்தமாயிரும். கோயில் குருக்கள்கிட்ட கொடுங்க, அவர் அபிஷேகம் பண்ணும்போது அதை போட்டுக்குருவார். குரு பகவானுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும், இல்லைனா தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் நடக்கும். அந்நேரம் மஞ்சளை போட்டு மஞ்சள் அந்த அவர் வந்து அபிஷேகத்துக்கு வச்சுக்குருவார். அதனால் என்றைக்குமே வந்து நம்ம பொருட்கள் வாங்கிட்டு போனோம்னா குருக்கள் கொடுங்க, இல்லைனா சந்நிதியில் வச்சுட்டு வந்துடுங்க, அவங்க எடுத்துக்குருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாமிக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. குங்குமம் இருந்தால் குங்குமத்தை கூட்டுறது, மஞ்சளை கூட்டுறது, அப்படி செய்யக்கூடாது. மற்றவங்களுக்கு அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த கோயிலில் இருக்கிற குருக்களுக்கு அது சங்கடமாக இருக்கும். அவர் எவ்வளோ நேரம் சுத்தப்படுத்துவார், அது நிறைய பேர் எடுத்து தொட்டு தலையில் வைப்பாங்க, நெத்தியில் வைப்பாங்க. அப்படி செய்யக்கூடாதுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ கட்டவங்களுக்கு நன்றி. 27 நிமிஷம் கட்டவருக்கு மகர ராசி நேயர்களுக்கு சிறந்தாலும் தான் நன்றி. கோயில் குருக்கள்கிட்ட தான் நீங்கள் பிரசாதம் வாங்கணும். விபூதியாக இருந்தாலும் சரி, குங்குமமாக இருந்தாலும் சரி, மஞ்சளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, கோயில் குருக்கள்கிட்ட தான் வாங்கணும். இல்லைனா அந்த தட்டில் உள்ளதை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் சுத்தமாக இருந்தால் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நம்ம அதை தொடவே கூடாது, அவர் கையால் தான் வாங்கணும். அதுதான் முறை. ஏன்னா இறைவன் அவரை தான் தொட்டு அபிஷேகம் பண்ணுறாரு. ஸோ அந்த காரியத்துக்கெல்லாம் அவர் சம்மந்தப்பட்டவர் தான். அதனால் அவர் காரியத்தில் நம்ம ஈடுபடக்கூடாது. நம்ம அவர் கையில் வாங்கிக்கணும். அவர் கொடுக்க கையில் வாங்கிக்கலாம், வாங்கி நெத்தியில் பூசிக்கலாம், இல்லைனா அவரே நெத்தியில் பூசி விடுவார். இதுதான் முறை. நீங்களாக போய் எடுக்கிறது, நீங்களாக மற்றவங்க போட்டதை எடுக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா, சில கோயிலில் இந்த சர்ப்ப கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, சர்ப்ப கிரகங்களை நிறைய பேர் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. அது கீழே வந்து இந்த மஞ்சள் குங்குமம் இருக்கும், அதை எடுத்து அப்படியே பூசிடுவாங்க. அப்படியெல்லாம் பூசாதீங்க. கோயிலுக்குள்ளேயே இருக்கிறத எடுத்துலாம் பூசக்கூடாது. அது மற்றவங்க போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு அவங்க காரியத்துக்காக போட்டிருப்பாங்க, அதை எடுத்து நீங்கள் பூசக்கூடாது. அந்த தொடர்பு உங்களுக்கு வந்துடும். நிறைய பேர் இங்கே தான் பிரச்சனை. அது ஒரு நல்ல விஷயம் கிடையாதுங்க. இதுக்கு நான் வேணால் ஒரு வீடியோ போடுறேன். ஒரு மனிதனுக்கு வந்து கோயிலேயே சில பிரச்சனைகள் வரும். கோயிலில் எப்படி இருக்கும்னு சில நியதிகள்லாம் இருக்குது. அதனால் கோயிலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, சுவாமி கொடுக்குற பிரசாதத்தை வாங்கணும். சரியா? பிரசாதம்னா என்ன, விபூதி குங்குமம் மஞ்சளை சொல்கிறேன், சந்தனம். மற்றபடி சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க சார், பொங்கல் கொடுக்கலாம், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? தின்னால் பாவம், சாப்பிட்டால் போகும். சரியா? வாங்கி சாப்பிட்டோன்னா அது பாவம் உள்ளே போயிடும், வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்யாது. அது வந்து இயற்கை. கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க, அது சில பிரசாதம் தெய்வ சந்நிதியில் வச்சு எடுக்கணும். அந்த நெய்வேத்தியம் பண்ணி குருக்கள் கொடுக்க போய் அந்த பிரசாதம் சாப்பிட்லாம். சில பேர் அன்னதானம் மாதிரி சேர மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம நெத்தியில் இட்டுக்கிறது இதெல்லாம் வந்து கோயிலில் கொடுக்குறதா வாங்கணும். இது ரொம்ப முக்கியமானதுங்க. சரியா? இன்றைக்கி நிறைய தாய்மார்கள் அப்படி தான் செய்கிறாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் கோயிலுக்கு போகும்போது தான் அவங்க என்னென்னா, அங்கே கிடக்கிற குங்குமம், அந்த விபூதி, மஞ்சள் இருக்கும். அது அந்த சர்ப்ப கிரகங்கள்கிட்ட நிறையா இருக்கும். சர்ப்ப கிரகங்கள் என்ன, நாகர் சிலைக்கில் மஞ்சள் கூட்டியிருப்பாங்க, வெள்ளிக்கிழமை இல்லைன்னா குங்குமம் கூட்டியிருப்பாங்க. அதை எடுத்து அப்படியே நெத்தியில் வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு பயபக்தியோடு தான் வைக்கிறாங்க. ஆனால் அப்படி வைக்கக்கூடாது. கோயில் மூலவர் சன்னதியில் அந்த குருக்கள் பூசாரி கொடுக்கறது, அவர் கொடுக்கறது தான் வாங்கணும். சரியா? ஓகே.
ஸோ இந்த மகர ராசி, ரிஷப ராசி, மகர லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணம் இவங்கெல்லாம் இந்த வழிபாடு பண்ணுங்கள். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரியனுக்கு வந்து நீர் ஆர்க்கியம் பண்ணுங்கள். ஒரு செப்பு பாத்திரம், ஒரு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணியை கொண்டு போயிட்டு குளித்து முடிச்சுட்டு துண்டை கட்டிக்கிட்டு ஈரத்துணியோட சூரியனுக்கு நீர் ஆராய்க்கம் பண்ணுங்கள். சூரியனுடைய நாமத்தை சொல்லுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். சூரிய நாமம் எந்த அளவுக்கு மகர ராசி நீர் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக இருப்பீங்க. ஆயில் தீர்க்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், வைர மஞ்ச கட்டையாக இருப்பீங்க. சூரிய நாமம் நிறையா இருக்குது. நானே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது திருப்பி சொன்னோம்னா போர் அடிக்கும். சூரிய பவனை போட்டி, அருக்கனை போட்டி, ரவியை போட்டி, ஆதித்தனை போட்டி, கார்த்திகை நட்சத்திர குருவனை போட்டி, உத்தர நட்சத்திர குருவனை போட்டி, உத்திராட நட்சத்திர குருவனை போட்டி, வெய்யவனை போட்டி, பகலவனை போட்டி, உதயனை போற்றி, மருத்தாண்டனை போட்டி, நவக்கிர தலைவனை போற்றி, வெட்டி குருவனை போற்றி, பிதிர்காரகனை போற்றி, இப்படி நிறைய சொல்லலாம். சரியா? இது முடியாதவர்கள் ஓம் சூரிய பவனே நமக அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க நீரை ஆர்க்கியம் பண்ணுங்க. இல்லைன்னா கையால் கும்பிட்டுட்டு வந்துடுங்க. 6:30 to 8 மணிக்குள்ளே கும்பிடுங்க. சார் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கனாலும் கொஞ்சம் குளிச்சுக்கலாம். நீங்கள் குளிச்சுட்டு அப்புறம் லேட்டாக கூட கும்பிட்டுக்கலாம். 10 மணிக்குள்ளே கும்பிடுறது மிகச்சிறப்பு. சரியா? நேரில் 10 மணிக்கு தான் அதிகம் தான். வீட்டில் இருக்க வயதானவருக்கு தான் அது சாத்தியப்படும். வேலை வெட்டிக்கு போகிறவங்களாம் சீக்கிரம் கும்பிட்டு போயிருங்க. ஏழைகளுக்கு தானம் பண்ணுங்கள். சரியா? மஞ்சள் நேர பொருட்கள் வாங்கி கொடுங்க, மஞ்சள் நேர வஸ்திரங்கள் வாங்கி கொடுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ராசிக்கு இப்போ குரு பார்வை இருக்கிறனால எந்த அளவுக்கு குருவை நீங்கள் நல்லா டியூன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பணமும் கிடைக்கும், பேரும் புகழும் நல்லாயிருக்கும். சரியா? இப்போ குரு ராசியை பார்க்குறாரு, அடுத்து அதிசாரம் எடுப்பார். சரியா? அக்டோபர் 31 மேலே அதிசாரம் எடுத்து சிம்மத்துக்கு போயிடுவார். ஸோ அது வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ அக்டோபர் 31 வரைக்கும் குரு ராசியை பார்க்கறதுனால குருவை நல்லா டியூன் பண்ணி விடுங்க. ஏழைகளுக்கு பாசிப்பருப்பு கொடுங்க. சரியா? பாசிப்பருப்பு இன்றைக்கி ரேட்டு அதிகம். அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஏழைகளுக்கு கொடுத்தாலும் சரி, பசுமாட்டுக்கு வேணால் கொடுங்க. வியாழக்கிழமை பாசிப்பருப்பு சாதம் பசுமாட்டு கொடுங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை தான், ஆனால் இந்த வீடியோ ஈவினிங் தான் கிடைக்கும். அடுத்த வியாழக்கிழமைலேருந்து செய்யுங்க. சரியா? வியாழக்கிழமை இன்றைக்கி பாசிப்பருப்பு சாதம் வச்சு அதை பசுமாட்டு கொடுங்க. சாதத்தில் பாசிப்பருப்பு போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தான், நான் பெருசாலாம் சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன காரியங்களை சிறப்பாக செஞ்சாலே பலன்கள் வந்துக்கிட்டே இருக்கும், சீராக வந்துக்கிட்டே இருக்கும். குபீர்னு ஏறுதோ இல்லையோ, நீங்கள் குப்புன்னு கீழே விழ மாட்டேன், தொப்புன்னு கீழே விழ மாட்டீங்க. நம்ம குபீர்னு ஏறவும் வேண்டாம், தொப்புன்னு கீழே விழவும் வேண்டாம். சீராக இருந்தாலே போதும், ஈவனாக இருந்தாலே போதும், ஆவரேஜாக இருந்தாலே போதும். சரியா? மத்தியமமாக இருந்தாலே போதும், நல்ல விதமாக இருக்கும். ரொட்டீனாக நடந்தாலே போதும். சரியா நேயர்களே? அதுதான் சொல்லுவாங்க, தானத்திலே சிறந்தது நிதானம். அந்த நிதானத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு இது மாதிரி காரியம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மகர ராசியில் இந்த மகர லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணத்தை பிறந்தவங்க இந்த காரியத்தை பண்ணுங்கள். இந்த வழிபாட்டையும் இந்த பரிகாரத்தையும் பண்ணுங்கள். மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களும் செய்யலாம். மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்க செஞ்சீங்கன்னா கூடுதல் சிறப்பு, அந்த பலன்கள் ரெட்டிப்பாகும் என்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுறேன். இது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நிறைய பேர் நிறைய கண்டென்ட்டில் கேட்குறாங்க, கமெண்ட் பாக்ஸில் நிறைய தகவலை சொல்கிறாங்க. நானும் அதில் மேஜராக என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு குறிப்பிட்ட நபரால் உங்களுக்கு சில முக்கியமான ஒரு 4 பலன்கள் நடக்க போகுது. இறைவனோட அணுக்கருத்தோடு நடக்க போகுது. அதை யாராலும் தடுக்க முடியாது. அதை சந்திக்க தயாராக இருங்க. ஸோ பி என்ற நபரால் 4 மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. இதை யாராலும் தடுக்க முடியாது. தயாராக இருங்கள், அதை சந்தியுங்கள், பலனை பெறுங்கள். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாமல் இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு, உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.